ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவையானது லேமினேஷன் ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் ரோல் எடுத்தால் மட்டும் போதும். லேமினேஷன் ஷீட் பார்த்தீங்கன்னா புக்குக்கெல்லாம் அட்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, அதில் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு லைனிங் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேட்டர்ன்டு ஃபேப்ரிக், நம்மளுக்கு இது டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த ஃபேப்ரிக் தெரியும் போனால நம்மளுக்கு பேட்டர்ன்டு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் போட்டுக்கோங்க. இதில் நம்ம ஷர்ட் வாங்கும்போது கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த இதே நம்மளுக்கு போதும். இப்போது இந்த ஹேங்கிங் போடுறதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா, இது கூட ஸ்ட்ரைப்பாக லாங் ஸ்ட்ரைப் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுக்காக கட் பண்ணியிருக்கிறேன். இது வச்சு நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம் அதனால். ஓகே, இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைனிங் எடுத்துக்கிறேன். லைனிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஃபேண்ட் கிளாத் எக்ஸஸ் இருந்துச்சு, அதை எடுத்துருக்கேன். நீங்கள் ஃபேண்ட் கிளாத் இல்லை அப்படின்னா நார்மல் லைனிங்கில் கேன்வாஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம மெயின் ஃபேப்ரிக் போட்டுக்கலாம். ஓகே, இந்த பேட்டர்ன் ஃபேப்ரிக் நீங்கள் எந்த பேட்டர்ன் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் நல்லா வெளியே எடுப்பாக தெரிகிற மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதுக்கு மேலே நம்ம லேமினேஷன் ஷீட் போட போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த மூணையும் வச்சு ஒட்டுக்கா ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்களுக்கு லென்த்தும் அப்புறம் வித்தும் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மூணையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் லைனிங் அப்புறம் இந்த மெயின் ஃபேப்ரிக் வச்சு அடிச்சுக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு லேமினேஷன் ஷீட் வைக்கும்போது முன்ன பின்ன இழுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே லேமினேஷன் ஷீட் வச்சுக்கலாம். இப்போ 4 பக்கமும் நல்லா ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ லேமினேஷன் ஷீட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தெரியும் நினைக்கிறேன். லேமினேஷன் ஷீட் வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது. இதையும் 4 பக்கமும் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு 4 பக்கமும் நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். இது ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறது கிடையாது, இது இப்படியே தான் இருக்க போகுது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீஸில் சென்டரில் நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இது எப்படின்னா இது மாட்டுறதுக்காக, இந்த ஹேங்கிங்ஸ் மாட்டுறதுக்காக. இப்போ இதை 4ஆக மடித்து இந்த ஓரத்தில் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பத்தல, அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஹோல்ஸ்குள்ளே இந்த ஹேங்கிங் மாட்டிக்கலாம். ஓகேங்களா, மாட்டியாச்சு. கொஞ்சம் இந்த ஹேங்கிங்கு ஓரத்துலேயே வச்சு நம்ம இந்த மெயின் பீஸ் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கீழே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பைப்பிங் வைக்கலாம். பைப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை இப்போது நம்ம ஹேங்கர் வச்சோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சைடில், அதாவது கீழ் சைடில் நம்ம இந்த பைப்பிங் வச்சுக்கலாம். பின்னாடி வச்சு நான் ஸ்டிச் பண்ணி முன்னாடி திருப்ப போகிறேன். இந்த கலர் பைப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தங்காட்டி நான் இந்த கலரில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ இது இப்படி முன்னாடி திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பைப்பிங்லேயே நிறையா வகையான பைப்பிங்ஸ் இருக்குது, இதில் இது ஒரு பைப்பிங், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்படி முன்னாடி திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா மல்டிபர்பஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் சார்ஜருக்கு, அப்புறம் நீங்கள் கொண்டு வர இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வீட்டில் ஹேங் பண்ணுறதுக்கு, ரேஷன் கார்டு, கரண்ட் அட்டை, அந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே முன்னாடியே எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் பண்ணி வச்சிடுறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி நம்ம மாலா பக்கமும் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாக்கெட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பாக்கெட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இதோட லென்த் 9 inches எடுத்திருக்கேன். ஹைட் பார்த்திங்கன்னா 4 inch எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த கவரில், அதாவது லேமினேஷன் ஷீட்லேயும் நான் பைப்பிங் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸு சேம் ஹைட்டில் எடுத்துக்கோங்க. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 6 inches எடுத்திருக்கேன்.
ஓகேங்களா. 3க்குமே அகலம் பார்த்திங்கன்னா ஒரே இது தான். ஓகேங்களா. இப்போது இந்த சின்ன பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த லாஸ்ட்டில் வைக்க போகிறோம். ஒரு சைடு நம்ம பைப்பிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இப்போது இது 2 பேக்கெட்டை பண்ண போகிறோம். அதனால் பைப்பிங்கை சென்டரில் வச்சு இது டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 பேக்கெட்ஸ் கிடச்சிரும். இங்கே இப்படியே ஸ்டாப் பண்ணி இது திருப்பி ரிவர்ஸில் மறுபடியும் இன்னொரு அடி அடிச்சுக்கலாம். ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம வைக்கிற பேக்கெட்ஸ்க்கெலாம் சென்டரில் நீங்கள் டிவைட் பண்ணணும், அதாவது பேக்கெட் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு 2 பேக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இப்போ கீழே பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பைப்பிங் வச்சு கீழே வந்து சீல் பண்ண போகிறேன் மொத்தமாக. ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா பேக்ரவுண்டும் ஒயிட்டாக இருக்குது, நம்மளுக்கு லேமினேஷன் ஷீட்டும் ஒயிட்டாக இருக்கிறதுனால தெரியாது. ஸோ அந்த எட்ஜஸில் வந்து லைட்டாக மார்க்கரில் மார்க் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இந்த பைப்பிங் வச்சு கரெக்டாக அடிச்சிடலாம். ஓகே. இப்போ செகண்ட் ஸ்டிச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு ஒரு பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. சைடில் இதே மாதிரி மேலே ஒரு பார்ட், இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துல ஒரு பார்ட் வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம 4 பக்கமும் பைப்பிங் கொடுத்துட்டோம்னா இந்த பியூட்டிஃபுல் மாடல் சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இன்னொரு மாடல் நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா 3 ஸ்டோரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இந்த மாடல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மாடல் தான். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருந்தாலே நம்மளுக்கு இதை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபோன் கூட நீங்கள் ஸ்விட்ச் பாயிண்ட் பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா ஃபோன் கூட சார்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இந்த மாடல் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.